இந்த கப்பு அளவுக்கு நான் 2.5 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஓகே, தென் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுப்பொடி. ஓகே, கொஞ்சம் காரத்துக்கு. ஓ மை காட். ஓகே ஓகே, தென் உப்பு பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எப்போவுமே உப்பு எடுக்கும்போது இந்த தேர்ட் விரல் சேர்த்து எடுத்திங்கன்னா இட் வில் பி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்து. மேக்ஸிமம் இந்த லெவல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? எக்ஸாக்டாக ஒரு பிஞ்சு சோடா உப்பு. ஓகே, அதிகமாக போடக்கூடாது, எரியும். ஒரு பிஞ்ச் ஓகே. again okay. और का டம்ளர் இந்த டம்ளரில் கா டம்ளர் வந்து கடலை அரிசி மாவு. ஓகே ஓகே, அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக. இது கொஞ்சம் உங்களுக்கு போடுங்கன்னு தெரியல, பட் இங்கே இருக்க எல்லாருமே போடுவோம். ஒரு சின்ன திருண்டு ஒரு கட்டு பெருங்காயம். கேட்ட பெருங்காயத்தூள் இல்லை, தூள் இருக்கவங்க தூள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த கப் அளவு மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, காட்டுறேன் இப்படி பண்ணணுன்னு. ஓகே, இந்த கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, 1 2 எடுத்துக்கலாம். 2 கூட ஊற்றல, கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோயிங் வெல். சீரியஸாகவே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் கை யூஸ் பண்ணலை, கரண்டிலாம் இருக்குது. பெட்டர் வந்து எப்போவுமே நம்ம ஹேண்டு தான். நம்ம ஹேண்டை விட சுத்தமாக நம்ம எதுவும் வச்சுக்க போகிறது கிடையாது இல்லையா? ஸோ யூ கேன் டேக் இட் திஸ் ஒன். நீங்கள் ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணுங்கள். இந்த பபிளாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்லுக்கில் இருக்குந்துச்சா அதை எடுத்து டைட்டாக வெளியே போட்டுருங்க. எகெயின் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. மேக்ஸிமம் 2 கப்புன்னு தான் சொன்னேன். ஸோ ஆனாலும் நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறேன். ஓகே, ஒரு 1.5 கப்பு ஊற்றிட்டு அப்புறம் எகெயின் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நல்லாவே போயிட்டுருக்கு. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கோயிங் வெல். கொஞ்சம் கெட்டியாக இருந்தோன்னா மாவில் பிடிக்கும். நம்ம ஆனியன் போட்டாலோ இல்லை வாழைக்காய் எதை யூஸ் பண்ணாலும், எது யூஸ் பண்ணாலும். ஓகேவா? ஓ, இது வந்து இது பெருங்காயம். சாரி, ஓகே ஓகே. அகேன் நல்லா பேட்டர் போட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வாழைக்காய் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும்ல, இந்த வடைச்சட்டியில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். நிறைய பீசஸும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. லைட்டாக நல்லா திருப்பிக்கோங்க. ஓகே, இப்படி நல்லா திருப்பிட்டு பார்த்துக்கோங்க எப்படி பொல்லி வருதுன்னு பாருங்கள். நம்ம இத்தூண்டு தான் போட்டோம். ஈவன் சோடா உப்பு எல்லாமே யூ saw the try. ஸோ இது ஏன் அப்படின்னா பார்த்துக்கோங்க.
எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா?